ஒன்று மன்னிக்கிறத பற்றி சொல்லித்தாரு. ரெண்டாவதா அவர் ஜபத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் ஊழியத்தை தொடங்கும் போது 30ஆம் வருஷத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே அந்த யோர்தான் நதியிலேருந்து வெளியே வரும்போது தன்னுடைய ஜபத்தை பண்றாரு. அதே மாதிரி தான் தன்னுடைய மரணத்தில் இருக்கும் போதும் அவர் ஊழியத்தை முடிக்க போறாருன்னு அவருக்கு உணர்ந்த பிறகும் தேவன் ஜபம் பண்றாரு. தேவனே இவர்களை மன்னியும், 3 வருஷம் இவங்க கூட தான் இருந்தேன், இவங்க ஏதோ அறியாம செய்யறாங்க, எது என்ன நான் இவங்களுக்கு செய்த அற்புதங்கள் என்னோட இவங்க மேலா பண்ணலாம், ஆனாலும் அவங்க ஏதோ ஒரு அறியாத ஒரு இருளினால அடைக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள மன்னியும் சொல்லிட்டு இந்த ஜபத்தின் மூலமா தேவன் அந்த மன்னி என்கிற வார்த்தைக்கு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. அது அவங்க எப்படின்னா அங்க ஜனங்கள் மட்டும் இல்ல, தேவனை ஆராதிக்கிற ஆசாரியர் வேதபாரகர் எல்லாரும் அங்கிருந்து தான் தேவனை சிலுவையில் அறைன்னு சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் நம்மளை மன்னிக்க மாட்டாங்க, ஆனா தேவன் எவ்வளவு பெரிய பாவங்கள்ல இருந்தும் நம்மளை அங்க இருந்து மன்னிக்கிறாரு. நம்மளும் அதே குணத்தை நமக்குள்ளேயும் கொண்டு வரணும். அதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. இந்த வார்த்தையின் மூலமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.